بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் அந்த நம்ம 20 ஆல இம்ரான்கிற சூறாவில் 28வது வசனத்தில் ஒரு சிறு பகுதி வரைக்கும் பார்த்துருக்குறோம். என்ன பகுதி பார்த்துருக்குறோம்னு கேட்டால், மூமின்கள் காஃபிர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கக்கூடாது அப்படிங்கிற வசனம், அந்த துண்டு இருக்குல்ல, அதனுடைய அர்த்தத்தையும் அப்பொறுப்பாளர் ஆக்கக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன, அது யாரை குறிக்கிறது, எல்லா காஃபிரையுமா குறிக்கிறது என்ற விஷயங்களை எல்லாம் நம்ம விளக்கிட்டோம். அந்த வசனத்தில் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன, இதான் பார்க்க வேண்டிய பகுதி. இல்லா அன் தத்தக்கூ மின்ஹும் துகாத்தன், அவரிடமிருந்து நீங்கள் நன்கு அஞ்சினாலே தவிர, கடுமையாக நீங்கள் பயந்தாலே தவிர நீங்கள் அவங்கள பொறுப்பாளர் ஆக்கிக் கொள்ளலாம். அவர்களிடமிருந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் என்று சொன்னால், அச்சுறுத்தலுக்கு நீங்கள் பயந்தீங்க என்று சொன்னால் அப்போ நீங்கள் செய்யலாம்னு இதில் வருகிறது. இந்த ஒரு விஷயத்தில், அதாவது சில நிர்பந்தங்களுக்காக வேண்டி இந்த வசனத்துக்கு நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம். இதுக்கு விளக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. விளக்கம் என்னன்னு கேட்டால், அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் மனிதர்களுக்கு பயந்து வாழக்கூடிய நிலைமையை இஸ்லாம் துவங்கிய காலத்தில் இருந்து உலகம் அழியிற காலம் வரைக்கும் முஸ்லீம்கள் சந்திப்பாங்க, பல பல பகுதிகளில் சந்திப்பாங்க. இப்போ மக்காவில் இருக்கிற காலத்தில் முஸ்லீம் என்று அவங்க தங்களை சொல்லிக்கொள்ள முடியாது. வெளிப்படையாக அவங்க அல்லாஹ் வணங்க முடியாது, பாங்கு சொல்ல முடியாது, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த முறைப்படி தொழுக முடியாது. தொழுதா அடிப்பாங்க, கூட்டமாக அடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி மறைந்து வாழக்கூடிய நிலைமை ஏற்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், எல்லா வழிபாடுகளையும் அர்க்கமுடைய வீடு, அர்க்கமுடைய ஒருத்தருடைய வீடு இருந்தது, அந்த வீட்டில் தான் ரகசியமாக செஞ்சு கொண்டார்கள். யாரும் அவங்கள பார்க்குறதா இருந்தால் அங்கே தான் போய் பார்ப்பாங்க, அங்கே தான் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. வரலாற்றில் இப்போ பதிவு செஞ்சதுனால நமக்கு அர்க்கமுடைய வீடுன்னு தெரிகிறது. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் அர்க்கமுடைய வீட்டில் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? அவங்களோட அந்த 10 பேருக்கு தான் தெரியும். அர்க்கமுடைய வீட்டில் இருந்தாங்க, அர்க்கமுடைய வீட்டிலேருந்து அங்கே போய் அடிச்சுவிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. அர்க்கம் என்பவருடைய வீட்டில் இருந்தார் என்பது இப்போ தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுதே தவிர, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? அபூபக்கருக்கு தெரியும், உமருக்கு தெரியும், உஸ்மானுக்கு தெரியும், அலிக்கு தெரியும். அந்த அஸ்வத்துல் முபஷ்ஷரான்னு 10 பேர் இருக்காங்கல்ல, அந்த 10 பேரும் ஆரம்ப காலத்து ஆளுங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அர்க்கமுடைய வீட்டில் இருந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் பயந்துருக்குறாங்கல்ல, ரசூலுல்லாஹ் பயந்தானே வெளிப்படையாக அந்த வணக்கத்தை செய்ய முடியாத நிலை, பகிரங்கமாகவும் போய் காபாவிலையுமே செஞ்சாங்க, ஒட்டக கூடலாம் தூக்கி வச்சாங்க, அப்படியும் செஞ்சிருக்கிறார்கள். இது ரொம்ப எல்லை மீறி போகிற ஒரு கட்டம் வரும் பொழுது ரகசியமாகவும் செய்திருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒரு அச்சுறுத்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் சில விஷயங்களை நம்ம காட்டிக்கிறாமல் இருக்கலாம் என்பது ஒரு பொதுவான ஒரு சட்டம். இந்த விஷயத்தில் இந்த ஷியாக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குரூப்புக்கு தக்கியா என்ற ஒரு, இந்த துக்காத்து இதில் தக்கியா கொள்கை, தக்கியா என்ற ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க. தக்கியான்றாலேயே நடிக்கிறது. தக்கியான்னு அர்த்தம், நான் உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகிறதுக்கு பேர் தக்கியான்ற ஒரு கொள்கை வைத்து, எவன் தக்கியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை மூமினே இல்லைம்பாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா, அது துணிஞ்சு பொய்யாகவே சொல்வார்கள், அவன் உள்ளத்தில் உள்ளதுக்கு மாற்றமாக தான் பேசுவார்கள். ஏன்டா இப்படி பேசுகிறீன்னுட்டு அந்த தக்கியாவுக்கு செய்கிறோம். இப்போ மோடியை கொண்டாந்து நோன்பு திறக்க நிகழ்ச்சி நடத்துவாங்க, ஏன்டா நடத்தினாலே தக்கியா, நாங்கள் தக்கியாவுக்காக வேண்டி அதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஷியாக்கள்னே இந்த தக்கியாங்கிற கொள்கை இருக்கிறது, நம்மள்கிட்ட தான் இருக்கிறது. நம்மளும் நிர்பந்தத்துக்கு என்ன செய்யலாம், சில மறைக்கலாம்னு சொல்கிறோம்ல. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்று, அவங்க தக்கியா அவங்க எதிரான தக்கியா முக்கியமான கொள்கையாக அவங்களுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஜனாதிபதியாக ஆக்கப்படுறாங்க மக்களால். மக்கள் எல்லாரும் அவங்கள ஏற்றுக்கொள்கிறாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொண்ட பிறகு அலி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் பையத்து செய்கிறாங்க. இவர் ஒரு 6 மாத காலம் அவர் போய் அபூபக்கர்கிட்ட பையத்து செய்யாமல் ஒதுங்கியே தான் இருந்தார். இது அவரை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தார். எந்தளவுக்கு ஒதுங்கி இருந்தார்ன்னு கேட்டால், அவருடைய மனைவி ஃபாத்திமா அவர்கள் இறந்தது கூட அந்த தகவலை கூட அபூபக்கருக்கு சொல்லாமல், யாருக்கும் சொல்லாமல்
அவராகவே ராத்திரி அடக்கம் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு ஒதுங்கி இருந்தார். பிறகு வந்து என்ன செஞ்சார்னு கேட்டால், மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கெல்லாம் போச்சு. இவ்வளோ என்ன ஆட்சி கட்டுப்படாமல் தனித்து ஒரு வாட்டுக்கு இருக்கிறாரு, ஏன்னா நமக்கு தான் அந்த ஆட்சி வரணும்னு அவர் நினைச்சார். அதனால் இப்படி நடந்து கொண்டார். பிறகு என்ன செஞ்சார்னு கேட்டால், கடைசியில் வந்துக்கிட்டு அபூபக்கர்கிட்ட வந்து நான் உங்கள்கிட்ட வந்து நான் பையத் செய்கிறேன், ஏற்றுக்கிறேன்னு சொல்லி வந்துட்டார். வந்து பகிரங்கமாக அறிவித்து அவருடைய சிறப்பு என்ன தெரியுமா அது தெரியுமான்னு பேசினார்ல, இது சம்பவம். இந்த சம்பவத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அபூபக்கரை வந்து இவங்க காஃபிருங்கிறாங்க. ஷியாவுடைய கொள்கை என்ன? அபூபக்கர் காஃபிர், உமர் காஃபிர், எல்லாருமே ஆயிஷா நாயி காஃபிர். சஹாபாக்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 ஆட்களை தவிர எல்லாருமே காஃபிரு. அப்படியே சல்மான் ஃபாரிசி, அம்மார் இப்னு யாசிர் என்று சொல்லி மிகச்சிலரை தான் அவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்குருவாங்க. பாக்கி எல்லோரும் காஃபிருன்றுவாங்க. அப்போ காஃபிருங்கிற இடம் உங்கள் அலியே இவ்வளோ புகழ்ந்து சொல்லியிருக்காரடா, அலியே போய் அபூபக்கர்கிட்ட பையத் பண்ணியிருக்கிறாரு, அவரை விட்டு ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், அது தக்கியாவுக்கு சொன்னார். தக்கியா அதுக்கு தான் கொண்டு வர்றாங்க. தக்கியான்னு கேட்டால், இல்லாட்டி அலியுடைய சொல்ல கொண்டே நம்ம என்ன செய்வோம், அபூபக்கருடைய உயர்வை நிரூபிச்சிருவோம். உங்களுக்கு நீங்கள் ஏன்டா அலிக்கு மாற்றமாக பேசுகிறேன்னு கேட்டோம்னா, அலி அது வாயால் சொன்னதுங்க, மனசால் கிடையாதுங்க. அபூபக்கரை ஏற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறிய? வாள் தலைக்கு மேலே கத்தி தொங்குது, அதுக்கு பயந்துட்டு செஞ்சார். பையத்து செய்யலைன்னா கொண்டு விடுவாங்க, அதுக்காக செஞ்சாரே தவிர அலி வந்து அபூபக்கரை ஏற்றுக்கொண்டார்னு வரக்கூடிய அம்புட்டையும் தக்கியான்றானுவோ. அலி வந்து அபூபக்கரை ஹலீஃபாவாக ஏற்றுக்கிட்டார் இல்லையா, அது ஏன் இந்த தக்கியா கொண்டு வர்றாங்கன்னு வழங்கணும். தக்கியா அது கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், அந்த அலி அவர்கள் வந்து அபூபக்கரை நற்சான்று கொடுத்துட்டாரு, நம்ம காஃபின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் நற்சான்று கொடுத்துட்டார், அவருக்கு நிகராக யாரும் கிடையாதுங்கிற அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்கிறார். பிறகு பையத்து செஞ்ச பிறகு அதுக்கு காரணம் சொல்லும்போது, ஏன் பையத்து செஞ்சார், உசுருக்கு பயந்து செஞ்சார், அதுக்கு பேர் தக்கியா. தக்கியாவுக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷியாக்கள் ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்மளும் தானே வச்சுருக்கிறோம். அது பொய்யானா, அவரை தக்கியாவுக்கெல்லாம் செய்யலை. அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கவும் இல்லை. வரலாற்றில் வந்து அவரை யாரும் மிரட்டவும்லாம் இல்லை. மிரட்டியிருந்த 6 மாதத்துக்கு இப்படி பையன் செய்யாமல் இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். மக்கள் செல்வாக்கு இல்லைன்றவனை தான் நெஞ்சார் வழங்கி கொண்டு பையத் செஞ்சாரே தவிர அவரை மிரட்டலை, அச்சுறுத்தலை, யாரும் பையத் செய்யாமல் இருந்த யாரையும் வந்து அவங்க தாக்கவும் கிடையாது. சும்மா சொல்கிறாங்க, அது தனி விஷயம். இப்போ நம்ம என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அப்போ ஷியாக்கள் சொல்கிற தக்கியாவுக்கு இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டலாமா இல்லையா? இதைத்தான் காட்டுறாங்க. இல்லான் தத்தக்கும் மின்ஹும் துக்காத்தன், அவர்களிடமிருந்து நீங்கள் 5 நாளே தவிர 5 நாள் நாங்கள் காஃபிரை கூட நாங்கள் என்ன செய்வோம், பொறுப்பாளராக ஆக்கி கொள்வோம். காஃபிர் தான், அபூபக்கர் காஃபிர் தான், நான் ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான்ல, இல்லான் தத்தக்கும் மின்ஹும் துக்காத்தன், அவரிடமிருந்து நீங்கள் 5 நாளே தவிர நீங்கள் வந்து அவன் பொறுப்பாளர் ஆக்கக்கூடாது. 5 நாள் ஏற்றுக்கலான்னு இருக்குல்ல, 5 ஏற்றுக்கிட்டார் அலி அவர்கள். 5 உயிருக்கு பயந்து தக்கியாங்கிறது மார்க்கத்தில் உள்ளதுங்கிற ஒரு காரணத்தினால தான் அவர் ஹலீஃபாவாக அவங்கள ஒத்துக்கொண்டார்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இது வந்து அவங்க சொல்கிற பாதி உண்மை இருக்குது. ஆனால் அதாவது பயந்து ஒரு உயிர் பயத்துக்காக வேண்டி அப்படி செய்யலாம் என்பது தான் இருக்கே தவிர, இவங்களுடைய தக்கியாக்குள்ள அப்படிலாம் கிடையாது. உயிர் பயமே இருக்காது, நடிக்கிறதுக்கெல்லாம் தக்கியான்றாங்க. இப்போ வந்து இஃப்தார் நிகழ்ச்சிக்கு மோடியை கூப்பிடணுங்கிறதுக்கு என்ன உயிர் பயம் இருந்துச்சு? கூப்பிட்டாடி கொள்வானவன்? எல்லா முஸ்லீமும் கூப்பிட்டா இருக்கிறாங்க. நோன்பு திறக்கிற நிகழ்ச்சின்னு வைத்துக்கொண்டு அல்லது பள்ளிவாசல் திறப்புன்னு வைத்துக்கொண்டு அதுக்கு மோடியை கொண்டாந்து கூப்பிட்றாங்க. ஏன்டா கூப்பிட்றேன்னா தக்கியாவுக்கு தான் கூப்பிட்றோங்கிறாங்க. ஒரு தக்கையா உன்னை மிரட்டினானா, உன்னை கொல்லுவேன்னு சொன்னானா? எந்த அச்சுறுத்தலும் பண்ணல. இவங்க தக்கையாவை என்ன ஆக்கிட்டாங்கன்னு கேட்டால், நடிக்கிறதுக்கு பேர் தக்கையான்னு ஆக்கிட்டாங்க. அது எந்த அச்சுறுத்தலும் வர வேண்டியதில்லை, ஏமாத்துறதுக்காக வேண்டிய நம்மள்கிட்ட வருவாங்க. நம்ம வந்து வேறு கொள்கைகளுக்கு தெரிஞ்சோம்னா நாங்கள் உங்களை சேர்ந்தால் தான்றாங்க. ஏன்டா அப்படி போய் சொல்கிறீங்கன்னா தக்கியா. அப்போ தக்கியாங்கிற பேரில் வந்து தன்னுடைய உள்ள கொள்கையை மறைத்து கொண்டு வேற ஒன்றை வெளிப்படுத்துகிற முனாஃபிக்குத்தனம் இருக்கு இல்லையா, அந்த முனாஃபிக்குத்தனத்தை தான் அவங்க தக்கியாங்கிறாங்க. நம்மளையும் தக்கியாங்கிறது தக்கியா இல்லாமல் அப்படி இஸ்லாத்தினுடைய பேசிக் அது வாழ முடியலைன்னா நீ என்ன செய்யலாம், மறைச்சு கொள்ளலாம். இப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் பாருங்கள், ஆதாரங்களை பாருங்கள். அதாவது புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் வர்றார். எப்படின்னா, முள்ளத்தில் ஒன்றை வைத்து வெளியே ஒன்று பேசுகிறது தானே தக்கியாங்கிறாங்க. இந்த தக்கியா சம்பந்தமாக பல ஹதீஸுகள் வருகிறது. தக்கியான்னா இவங்க சொல்கிற தக்கியா இல்லை, பொதுவாக ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகும் போது நம்ம சில அனுமதி இருக்கிறது, இஸ்லாத்தை மறைத்து கொள்வதற்கு கூட அனுமதி இருக்கிறதுங்கிறதுக்குள்ள ஆதாரங்கள் இருக்கிறது. உதாரணமாக குர்ஆனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேற ஒரு இடத்துல 16வது சூறாவில்
106வது வசனம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், மன் கஃபர பில்லாஹி மிம்பாது ஈமானிஹி, ஈமான் கொண்ட பிறகு ஒருத்தன் காஃபிர் ஆகுறான்ல, அவனை நான் தண்டிப்பேன். இல்லாமன் உக்ரிக, நிர்பந்தப்படுத்தப்பட்டவனை தவிர. ஒருத்தன் என்ன செய்கிறான், குஃப்ரை சொல்கிறான், மனசார சொல்லலை, சொல்லாட்டி கொண்டு விடுவாங்கிறாங்க. இல்லாமன் உக்ரிக, நிர்பந்தப்படுத்தப்படுகிறான அவனை தவிர மற்றவனை தான் தண்டிப்பேன். நிர்பந்தப்படுத்தப்படும் போது கல்புகு முத்துமைன்னும் பில் ஈமான், அவனுடைய கல்பு ஈமானால் நிரம்பி இருக்கும் பொழுது, கல்பு முழுசும் ஈமானால் நிரம்பி இருக்கும் பொழுது நிர்பந்தத்துக்கு ஆளாகி அந்த குஃப்ரானதை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவனை நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 16வது சூறாவில் 106 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த 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 கருத்து பிரகாரம் அவள் குஃபுரை கூட நம்ம என்ன செய்யலாம், முடியலாம். இதை சொல்லாட்டி உன்னை கொல்லுவேங்கிறாங்க. தைரியம் இருந்தால் கொல்லுடான்னு நின்ற வேண்டியதான். இந்த அவ்வளோக்கு சக்தி இல்லையா, ரொம்ப அஞ்சுறீங்களா, ரொம்ப அஞ்சணும்ல. தத்தக்குவ மட்டும் வரல, தத்தக்குவம் இன்னும் துக்காத்தன், கடுமையாக அஞ்சுதல். கடுமையாக அஞ்சுதல் ஆட்களுக்கு ஆட்கள் வேறுபடும். ஒருத்தன் எவ்வளோ வந்தாலும் கடுமையாக அஞ்ச மாட்டான், வாடா பார்த்துக்குறோன்னு நிற்பான். அவன் நின்று அந்த மொழியாமலே என்ன செஞ்சு செத்தாலும் பரவாயில்லைன்னு ஆகிக்கொள்ளலாம். அப்படின்னு சகாபாக்கள்லாம் இருந்தாங்க. அப்படி இல்லாமல் நமக்கு தாங்க முடியாது, நிறைய ப்ராப்ளம், நம்ம குடும்ப பிரச்சனைலாம் இருக்கிறது, கொண்டு போட்டாங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைலாம் தெருவில் நிற்பாங்கன்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு வைங்க. அவன் என்ன செய்யலாம், அவன் சொல்ல சொல்லிட்டு போயிடலாம், வாயால் மட்டும், மனசில் நம்பாமல் வாயால் நம்ம மட்டும் சொல்லலான்னு இருக்குது. அப்போ அந்த மாதிரி ரசூல்லா ஈமானை மறைத்து கொண்டதாக இருக்கட்டும், இந்த மாதிரி குஃப்ரை கூட நீங்கள் சொல்லலாம் என்பதாக இருக்கட்டும், இதுகளெல்லாம் எப்போ நமக்கு சொல்லலான்னு வருதுன்னு கேட்டால் நிர்பந்தத்துக்கு உள்ளாகும்போது சொல்லலான் இருக்குது. அதே மாதிரி அம்ர் இப்னு அபஸான்னு ஒருத்தர் ரசூல்லா மக்காவில் இருக்கிற ஒரு காலகட்டம், ஆரம்ப கட்டம். அப்போ வெளியூர்லேருந்து என்ன செய்கிறாருன்னா, அம்ர் இப்னு அபஸான்ற ஒருத்தர் ஆள் கேள்விப்பட்டு ஏதோ முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம், அவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாராம், அது என்னன்னு அறிஞ்சிட்டு வருவோமே அப்படிங்கிறதுக்காக வர்றாரு. அப்படி ரகசியமாக சந்திச்சு ஆட்களை பிடிச்சி கரெக்டாக ரசூல்லா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தாங்கன்னா ரசூல்லாவோட 3 பேர் தான் இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு வளராத ஒரு கட்டம். அந்த கட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் வர்றாரு. பேசுகிறாரு, நீ என்ன சொல்கிறீங்க, உங்கள் கொள்கை என்ன, எதுக்கு உங்களை எல்லோரும் எதிர்க்கிறாங்க, உங்களுடைய பிரச்சனை தான் என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கொள்கை, இஸ்லாமிய கொள்கையை அவருக்கு அழகான முறையில் புரிய வச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதையும் புரிய வச்சு அவருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. கொடுத்தவுடனே அவருக்கு திருப்தி அடைஞ்சிடுறார். இவர் அல்லாஹ்வுடைய தூதர், நல்லா தெரியுது, இது அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவர் சொல்கிற ஒரு கொள்கை ரொம்ப கரெக்டான நல்ல கொள்கையாக தான் இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியுது. தெரிஞ்சுன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் இதை டிக்ளேர் பண்ண போகிறேன், நான் ஒரு முஸ்லீம் ஆகிட்டேன் என்பதை நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரசூல்லாட்ட சொல்லுவார். அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், டிக்ளேர் பண்ணாத, நீ தாங்க மாட்டாய், எங்களுக்கே தாங்க முடியலை, நீ இதை சொன்னீங்கன்னா விளைவு சாதாரணமாக இருக்காது, கடுமையாக இருக்கும், நீ அதை தாங்க மாட்டாய், நான் என்னுடைய கை ஓங்கிவிடும் என்று நீ கேள்விப்படுவாயில்ல, அப்போ நீ என்கிட்ட வா, அப்போ நீ டிக்ளேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வெளியூர்காரர், உள்ளூர்காரராக இருந்தால் டெய்லி சந்தித்து அறிஞ்சிருப்பார். வெளியூர்காரர், நீ வெளியே சொல்லிக்கிறாத, நீ உள்ளுக்குள்ளே ஈமானாக இருந்துக்க, நீ எப்போ வெளிப்படுத்தணும்னு கேட்டால், இதை சொன்னால் நமக்கு இனிமேல் பாதிப்பு வராது, நம்ம கை கொஞ்சம் ஓங்கி விட்டது என்ற நிலை வரும் பொழுது நீ எங்கிட்ட வான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு ஹிஜ்ரத்தெல்லாம் செஞ்சு ரசூல்லா மதீனாவுக்கு மதீனாவிலையும் அவங்க கை ஓங்கி விட்டது என்கிற செய்தி ஊர் ஊராக பரவி, இவர் இருக்கிற ஊர் வரைக்கும் பரவணுன்னு தான் கேள்விப்பட்டு வருவார். நான் யாருன்னு தெரியுதான்னு கேட்பார். தெரியுதும்பாங்க ரசூல்லா. அப்போ இந்த விவரத்தெல்லாம் 2 பேருக்கு ஞாபகம் இருக்குது, சந்தித்தது ஞாபகம் இருக்கிறது. அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை அனுப்பலாம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அதை நான் முஸ்லீம்னு காட்டி கொள்ளாமலேயே நடிக்கிறது தான் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் என்று இருந்தால், அந்த நிலையில் இருந்தால், அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்கிற பலவீனத்தில் நம்ம இருந்தோமேயானால் அப்படி செய்து கொள்ளலாம் என்பதற்கு அந்த அம்ர் இப்னு அபஸாவுடைய ஒரு ஹதீஸும் ஆதாரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி அபூதர் அல் கிஃபார் என்று ஒரு சஹாபி, அவர் கிஃபார் கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். கிஃபார் கோத்திரம் என்பது மக்காவாசிகள் வியாபாரத்துக்கு போவாங்கள்ல, போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அவங்க இருக்கிறாங்க. இவங்களை கடந்து தான் வியாபாரத்துக்கு போக முடியும். அந்த ஊர்லேருந்து அவர் வர்றாரு கேள்விப்பட்டு, முகமது ஒருத்தர் வந்திருக்காராம், இது நல்ல விஷயம்லாம் சொல்கிறாராம்னு கேள்விப்பட்டு
அவர் சந்திக்கிறதுக்கே பகிரத பிரேரத்தப்படுத்தி என்ன செய்கிறாரு, கடைசியாக சந்திச்சிடுறாரு. அது பெரிய சம்பவம். அது சந்திச்சிடுறார், ரசூல்லா சந்தித்து கேட்குறார். இந்த மாதிரி கேட்டோன்னே அவருக்கு ரசூல்லா எல்லாத்தையும் விளக்குறாங்க. அல்லாண்டா யார், நான் ரசூல் எப்படி ரசூலாக இருக்கிறேன், இவங்களிலேருந்து நான் என்ன விஷயங்களை வித்தியாசமாக நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவருக்கு விளக்கி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவரும் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டு, நான் இப்போவே போய் சொல்ல போகிறேன், காபாவில் போய் டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். ரசூல் நீ மறைச்சி கேட்பாங்கிறாங்க. இல்லை, நான் மறைக்கலை, நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காபாவில் போய் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணுறாரு. எல்லாம் திரண்டுட்டாங்க. இந்த வார்த்தை கேட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் விஷயம். இவர் முகமதை பார்த்துட்டு வந்திருக்காருன்னு விளங்கிறான். வந்தோன்னு அடி பின்னி எடுத்துட்டாங்க, காபாவில் வச்சுக்கிட்டேன். உடனே அபூபக்கர் கேள்விப்பட்டு ஒடியாடுறாரு. என்ன செய்கிறாருன்னா, யாரப்பா அடிக்கிறீங்க, அவர் கிஃபார் கோத்திரத்துக்காரரு, அந்த வழியாக தான் நீங்கள் வியாபாரத்துக்கெல்லாம் போக வேண்டி இருக்கிறது, ஒரு வாகனத்தை விடமாட்டாங்க. இது கேள்விப்பட்டாங்கன்னா கிஃபார் கோத்திரத்தாருக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எந்த தொழிலும் பண்ண முடியாது, எந்த வியாபாரம் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னு அடிக்கிறத விட்டாங்க. அவர் போய்ட்டு அப்போ என்ன செஞ்சாரே, போய் தைரியமாக சொல்லணும்னு நினச்சவங்க சொல்லவும் செஞ்சாங்க. பிலால் மாதிரி ஆனாலும் செஞ்சாங்கன்னா எத்தனை அடி அடித்தாலும் நான் அகதகது சொல்லிக்கிட்டே நெஞ்சார், துன்பத்தை சகித்து கொண்டும் இருந்தார். சக்தி இருந்தால் சகித்து கொள்ளலாம், சக்தி இல்லைங்கிற லெவலுக்கு வரும்போது நம்ம சில விஷயங்களை, தடுக்கப்பட்ட விஷயங்களை கூட நம்ம என்ன செய்யலாம்ங்கிறது ஒரு இஸ்லாமிய பேசிக்கில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்திலும் சொல்லப்படுது, இல்லான் தத்தக்கும் மின்ஹும் துகாத்தன், கடுமையாக நீங்கள் அஞ்சினாலே தவிர, எதிரிகளுக்கு கடுமையாக அஞ்சினாலே தவிர நீங்கள் அவர்களை நீங்கள் பொறுப்பாளி ஆக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் அதுதான் சொல்லுகிறான். அதே நேரத்தில் எந்த அச்சமும் இல்லாமல் சும்மா உலக ஆதாயத்துக்காக வேண்டி, கூடுதலாக சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, ஒரு நடிச்சுக்கிறதுக்காக வேண்டி, எல்லாருக்கும் நல்லவன்கிற பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் இந்த கொள்கையை மறைக்கலாம், மாற்றி பேசலாம், நடிக்கலாம் என்பது அந்த தக்கியா கொள்கை, ஷியாக்களுடைய தக்கையா கொள்கை. ஷியாக்களுடைய தக்கையா கொள்கையில் அதாவது எல்லை மீறி நமக்கு தாங்க முடியாமல் வரும்போது செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சும்மா நடிக்கிறது செய்கிறாங்க. நம்மள்டையும் தக்கையாக இருக்கிறது, நம்மளும் என்ன செய்கிறோம், அந்த நிலை வந்துச்சுன்னா எனக்கு அனுமதி, உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, அந்த நிலை வரணும்னு அவசியம் அவனுக்கு கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் தக்கையான்னு இருக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வான், பேசுவான், நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை யாபத்தில் வச்சுக்கணும், இந்த வசனத்தில் விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது, நீங்கள் என்ன தான் பயந்துக்கிட்டு செஞ்சாலும் ஒய்யு ஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, ஹஸ்ஸர என்றால் எச்சரித்தான் அர்த்தம். யு ஹத்திருக்கும், உங்களை எச்சரிக்கிறான், யு ஹத்திருக்கும் உல்லாஹு, அல்லாஹ் உங்களை எச்சரிக்கிறான், நஃப்ஸஹு தன்னை பற்றி எச்சரிக்கிறான். நீங்கள் மனசில் உறுதியாக இருக்கணும். பயந்துக்கிட்டு நீங்கள் சில விஷயங்களை அவங்களோட பொறுப்பாளரை ஆக்கினாலும் இது நமக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், இது நம்ம செய்யக்கூடாது, ஒரு நிர்பந்தத்துக்கு தான் இதை செய்கிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை வச்சுக்கணும். அதையும் அல்லாஹ் எச்சரிக்கிறேங்கிறான். ஹத்திருக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கிறான், நஃப்ஸஹு தன்னை பற்றி எச்சரிக்கிறான். அல்லாஹ்வுடைய பயத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இருக்கணும். பயந்தவங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஒவ்வொரு நேரத்துலையும் அவனுடைய அச்சம் இருந்தால் அதிலேருந்து விலகி கொள்ளணும். அச்சம் இல்லைன்னு சொன்னால் சாதாரண நிலைக்கு வந்துடணும். அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் ஒய் ஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸா, அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறான். ஒ இலல்லாஹில் மசீர், திரும்பி செல்லுதல். மசீர் என்றால் சாரன்னா திரும்பி சென்றான், அதனுடைய மஸ்தர் மசீர். 3 எழுத்து சொற்களுக்கு 33 வகையான மஸ்தர் வரும். உங்களுக்கு லிஸ்ட்டு அனுப்பியிருக்கோம் சர்ஃப் பாடத்திலேயே. அதில் மசீர் என்ன தெரியும், மசீர் மஃபீலுங்கிற ஒரு வசனம் இருக்கிறது. மசீர்னா திரும்புதல். ஒ இலல்லாஹி, அல்லாவின் பக்கம்தான் அல் மசீரு, திரும்புதல் இருக்குது, அங்கே என்கிட்ட தான் நீ வரணும், அதனால் என்னை பற்றி நீ பயந்துக்கிட்டு ஒரு நிர்பந்தத்தை செஞ்சுட்டு போ அப்படின்ட்டு இதில் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ 8 வசனத்தை பார்த்துட்டோமா, இப்போ 29 வசனம் வேறு செய்தி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் துஹ்ஃபு நீங்கள் மறைப்பீர்களேயானால், அஹ்ஃபா என்றால் மறைத்தான், அஹ்பாவுடைய வருங்காலம் யுஹ்ஃபி மறைப்பான், யுஹ்ஃபி யுஹ்ஃபியானி யுஹ்ஃபூன, துஹ்ஃபி துஹ்ஃபியானி யுஹ்ஃபீன, துஹ்ஃபி துஹ்ஃபியானி துஹ்ஃபூன, அந்த வாசம் தான் இது. துஹ்ஃபூன நீங்கள் மறைப்பீர்கள், அந்த இன் வந்ததுனால ஷர்த்துனால நூன் போயிடுச்சு. இன் துஹ்ஃபு நீங்கள் மறைப்பீர்களேயானால், அது துஹ்ஃபூன தான் அந்த சொல்லுடைய அசல் வடிவம். இன் என்கிற எழுத்து வருங்கால வினையில் சேரும் என்று சொன்னால் அதில் என்ன செய்யும், 3 புறாத்தையும் எடுத்து விட்டுரும்.
பெண்பால் நூனை தவிர எல்லா நூனும் போயிடும், ஒருமைக்கெல்லாம் வந்து ஜசம் செஞ்சிடும். அப்போ குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் துஹுஃபு நீங்கள் மறைப்பீர்களேயானால், மாஃபி சுதூரிக்கும், சதுரி என்றால் உள்ளம், சதுரி என்பதனுடைய பன்மை வந்து சுதூர் உள்ளங்கள், மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம், மௌசூலுடைய அர்த்தம். இன் துஹுஃபு நீங்கள் மறைப்பீர்களேயானால், மா அல்லதி ஃபி சுதூரிக்கும் உங்கள் உள்ளங்களிலே உள்ளதை, உங்கள் உள்ளங்களிலே உள்ளதை நீங்கள் மறைப்பீர்களேயானால், அவ் அல்லது துபுதூஹு அதனை நீங்கள் வெளிப்படுத்தி, அபுதா என்றால் வெளிப்படுத்தினான், அது துஹுபு மாதிரி உள்ள வார்த்தை தான். அபுதா என்றால் வெளிப்படுத்தினான், யுபுதி என்றால் வெளிப்படுத்துவான். அப்போ யுபதியிலேருந்து யுபதியானி யுபுதூன, துபுதியானி யுபுதீன, துபுதியானி துபுதூனன்னு இருக்கலாம், அந்த வார்த்தை தான். அவு துபுதூஹு துபுதூனஹு நூன் இருக்குது அதில். அந்த நூன் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஜசமுனால் போயிடுச்சு. எதனால் ஜசமு? அந்த துஹுவில் இது அத்துப்பு செஞ்சால் இன்னுங்க வந்துடும். இந்த அவு துபுதூஹு என்பது வந்து எதில் அத்துஃபு? துஹுவு என்பதில் இங்கே அத்துப்பு செய்கிறோம். அத்துப்பு செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி உள்ள இன் என்பது இதுக்கு சேர்ந்துக்கிறோம். அப்போ குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் துஹுஃபு நீங்கள் மறைத்தீர்களேயானால், அவு துபுது அல்லது வெளிப்படுத்துவீர்களேயானால், அங்கேயும் ஒரு ஆனால்னு வந்துடும். அதாவது துஹுவை நீங்கள் உள்ளத்தில் உள்ளதை மறைச்சிக்கிறீங்க, உள்ளத்தில் ஒரு விஷயம் இருக்குது, யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாருக்கும் சொல்லாட்டி அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை எங்களுக்குள்ளே சொல்லி காட்டுறான். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், என் துஹுஃபு மாஃபி சுதூரிக்கும் உங்கள் உள்ளங்களிலே உள்ள ஒன்றை நீங்கள் மறைத்து கொண்டீர்களேயானால், அவ் அல்லது துபுதூஹு அதை நீங்கள் பகிரங்கப்படுத்துவீர்களேயானால், யஅலமுஹுல்லா அதனை அல்லாஹ் அறிவான். ரெண்டு அல்லாஹ்வுக்கு சமந்தானே. நீங்கள் அடுத்தாள்கிட்ட சொன்னாலும் நீங்கள் சொல்லாமல் மனசில் வச்சாலும் அல்லாஹ் பொறுத்த ரெண்டு சமந்தான். உள்ளத்தில் மறைச்சதும் அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு தெரியும், வெளிப்படையாக நீங்கள் சொன்னதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் நடித்து ஏமாத்தலாம் நினச்சாதீங்க. நிர்பந்தத்துக்கு சில அனுமதி கொடுத்துருக்கான்ல, அதே நேரத்தில் வந்து உள்ளத்தில் ஒன்று மறைச்சி நான் நடிப்பு சொல்லிக்கிடுவோம், நிர்பந்தம் சொல்லிக்கிடுவோம். அந்த ஷியாக்களுக்கு சொன்ன மாதிரி இந்த தக்கையான ஏமாத்துறாங்கல்ல, தக்கியாவுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லாட்டாலும் தக்கியாங்கிறானுவோ, அது அதனுடைய ரிலேட்டிவாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன் துஹுஃபு நீங்கள் மறைப்பீர்களேயானால், மாஃபி சுதூரிக்கும் உங்களுடைய உள்ளங்களிலே உள்ளதை நீங்கள் மறைப்பீர்களேயானால், அவு துபுதூஹு அந்த ஹூ என்பது மாஃபி சுதுரி, அந்த ஹூ என்பது அந்த மாவை குறிக்கும். அவு துபுதூஹு அவு துபுது மாஃபி சுதூரிக்கும் உங்கள் உள்ளங்களில் உள்ள ஒன்றை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களேயானால், யஅலமுஹுல்லா அதனை அல்லாஹ் அறிவான். யஅலமு என்று தான் ரஃபு வச்சு வரணும். இதில் யஅலம் என்று ஜசம் வச்சு வந்திருக்குது. ஏன் வந்திருக்குதுன்னு கேட்டால், அந்த ஷருத்து வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஜவாபாக வர்றதுலையும் ஜசம் செய்யணும். இன் தல்ரிப் அல்ரிப் நீ அடித்தால் நான் அடிப்பேன், அல்ரிபு என்று சொல்ல மாட்டோம். இன் வந்துச்சு என்று சொன்னால் இன் தல்ரிப் என்பதுலையும் ஜசம் செய்யும். நீ அடித்தால் நான் அடிப்பேன்னு சொல்கிறோம்ல, அதுலேயும் ஜசம் செய்யும் வருங்கால வினையாக இருந்தால். அப்போ இன் துஹுஃபு என்று அங்கேயும் ஜசம் செய்கிறது. அப்படி மறைத்தால் யஅலம் அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் அறிவான்ங்கிறது தான் அந்த ஷர்த்துக்கு ஜவாபு. அப்போ ஜவாபுலையும் ஜசம் செய்யணும். இன் வந்ததுனால தான் துஹுஃபூன என்று வரவில்லை. அந்த இன் வந்ததுனால தான் யஅலமு ஹுல்லா, மீமுக்கு லம்மு வரல பாருங்கள், சுக்குன் தானே இருக்குது, யஅலம் ஹுல்லான் இருக்கே தவிர யஅலமு ஹுல்லா என்று இல்லை. ஏன் ஜசம் வந்திருக்கு என்று கேட்டால், இது ஷரத்துடைய ஜவாபு. இன் வந்து என்ன செய்யும்? ஷரத்துலையும் ஜசம் செய்யும் வருங்கால வினையாக இருந்தால், அதனுடைய ஜவாபுலையும் ஜசம் செய்யும் வருங்கால வினையாக இருந்தால். அப்போ ரெண்டு வருங்கால வினையாக தான் இருக்குது. துஹுஃபுங்கிறது வருங்கால வினை, யஅலமுஹுல்லா என்பது வருங்கால வினை தான். அப்போ குல் நபியில் நீங்கள் சொல்லுங்கள், இன் துஹுஃபு மாஃபி சுதூரிக்கும் உங்களுடைய உள்ளங்களிலே உள்ளதை நீங்கள் மறைப்பீர்களேயானால், அவ் துபுதூஹு உள்ளங்களில் உள்ளதை வெளிப்படுத்துவீர்களேயானால், யஅலமுஹுல்லா அதனை அல்லாஹ் அறிவான். அதை யாபத்தில் வச்சுக்கிறங்க. ஒ யஅலமு மேலும் அல்லாஹ் அறிவான், மாஃபி சமாவாத்தி வானங்களில் உள்ளதையெல்லாம் அறிவான். உங்கள் உள்ளது தான் அறிவான்னு கிடையாது, வானங்களில் என்ன இருக்குது அம்புட்டையும் அறிந்து வைத்திருக்கிறான். வமாஃபில் அர்தி பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான். அல்லாஹ் வந்து வானத்தில் என்ன இருந்தாலும் அவனுக்கு தெரியும், பூமியில் என்ன இருந்தாலும் தெரியும், நீ மனசில் மறைச்சி வச்சாலும் தெரியும், அதை வெளிப்படையாக நீ சொன்னாலும் தெரியும். அப்படிப்பட்டவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அந்த மக்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து, நீங்கள் வந்து நடித்து கிடிச்சு ஏமாத்திலாம் நினச்சிட்டு போயிடாதீங்க. அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுங்கிறத யாபத்தில் எப்பவும் வச்சுக்கிறங்க.
மக்களுக்கு தானே சொல்கிறான் அல்ல, குல் நபின்னு சொல்லுங்கள், இன் துஹ்ஃபு நீங்கள் மறைத்தால் என்பது மக்களுக்கு தான். மக்களே நீங்கள் மறைத்தால் அல்லது நீங்கள் வெளிப்படுத்தினால் அல்லாஹ் அறிவான், அதை மட்டும் அறிய மாட்டான். யாலமு மாஃபி சமாவாத்தி, வானங்களில் உள்ளதையும் அல்லாஹ் அறிவான். ஒமாஃபில் அர்லி, பூமியில் உள்ளதையும் அல்லாஹ் அறிவான். வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர், அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் மிக்கவன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இறைவனை பற்றிய அச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு அறிவுரையை இதில் அல்லாஹ் சொல்லுகிறான். இதில் கூடுதல் விளக்கம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதுக்கடுத்து 30வது வசனம். 30வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இதுவும் இறைவனுடைய அச்சத்தை சொல்லக்கூடிய வசனம்தான். இது எப்படி இந்த 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 வசனத்தில் எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், அதாவது இன்றைக்கி வந்து நன்மை தீமைகள் மனிதன் செய்கிறான் இல்லையா, அப்போ தீமை செய்கிறவன் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், எந்த உறுத்தலும் இல்லாமல் அந்த தீமையை செய்கிறான். திமுறா செய்கிறான். தீமை செஞ்சால் என்ன நடந்துருன்னு கேட்குறான். ஆனால் ஒரு மறுமைக்கு பிறகு ஒரு நாள் இருக்கிறது, மரணத்துக்கு பிறகு ஒரு நாள் இருக்கிறது. அன்னைக்கு என்ன நினைப்பான்னு கேட்டால், அந்த தீமை முன்னாடி நிற்கும். இவன் இங்கே நிற்பான், தீமை முன்னாடி நிற்கும். அப்போ நினைப்பானா, இந்த தீமைக்கு நமக்கு பெரிய இடைவெளி தூரம் இருந்தால் நல்லா இருக்குமே, இவ்வளோ கிட்டத்தில் செஞ்சிட்டோமே, இந்த தீமை நமக்கு இவ்வளோ அருகில் இருக்கிற தீமைக்கு நமக்கும் பெரிய ஒரு இடைவெளி இருந்தால், அப்படி நம்ம செய்யாமல் இருந்தால், இந்த தீமைக்கும் இதர் தீமை வந்து இவனை ஒட்டி கொண்டு இருக்கிறது. அப்போ நினைக்குவானா, இப்படி வந்து இந்த தீமை செஞ்சு நம்மளோட ஒட்டி உறவாடி கொண்டு இருக்கிறத, இந்த தீமை வந்து நம்மளை விட்டு வெகு தொலைவில் இருக்குமே, ஆனால் எவ்வளோ நல்லா இருக்கும். இலக்கியமாக சொல்கிறது இதெல்லாம் இலக்கிய நயம்ங்கிறதுல கூட நம்ம என்ன செய்வோம், ரமலான் உரையில் கூட விளைவிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு கருத்துப்பட எல்லாம் என்ன செய்கிறான்னா, அந்த ஒரு போதனை இதில் சொல்கிறான். எப்படி யௌம தஜிது குல்லு நஃப்ஸின், வஜதை என்றால் உணர்வான், பெற்றுக்கொள்வான் அர்த்தம். பெற்றுக்கொள்வான் என்ற வார்த்தை, வஜதை என்கிற வார்த்தைக்கு வருங்காலம் தான் எஜிது. எஜிதுடைய பெண்பால் தான் தஜிது. வஜதை என்றால் பெற்றுக்கொண்டான். இந்த பெற்றுக்கொண்டான் என்பது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். வஜதன்னா பெற்றுக்கொண்டான். இந்த பெற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு மெட்டீரியல் சம்பந்தமாக இருந்தால் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லலாம். இந்த கைக்குட்டையை வஜதன்னா பெற்றுக்கொண்டான், வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம். உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளுதுன்னு அர்த்தம் செய்யாமல் உணரும் போதுன்னு அர்த்தம் செய்யணும். வஜதவுக்கு பிறகு வஜதன்னா வஜதல் மருள, நோயை பெற்றுக்கொண்டான்னு சொல்லக்கூடாது, நோயை உணர்ந்தான்னு சொல்லணும். நோய்ங்கிறது என்ன, ஒரு பொருள் கிடையாதுல்ல, ஒரு கவலை. வஜதல் ஹுசுன, கவலையை வஜத பெற்றுக்கொண்டான்டா, பெற்றா போய் கடையில் வாங்கிட்டு வந்தான். வஜதங்கிற வார்த்தைக்கு வந்து இது பொருள்களை பற்றி பேசினால் வஜதுக்கு அர்த்தம் வேறு. பொருள்கள் இல்லாத ஒன்றை வந்து வஜதவுக்கு பின்னாடி பேசப்படுமையானால் உணர்வது என்ற அர்த்தம் வந்துடும். இதை பல தடவை விளக்கியும் இருக்கிறோம். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆத்மாவும் உணரக்கூடிய நாள். சிந்தித்து பாருங்கள். யௌமேண்டு வந்துட்டு ஃபத்தஹ் வந்துட்டாலேயே உதுக்குர்னு வச்சுக்கிறணும். உதுக்குர் நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆத்மாவும் உணரும் நாளை. எதை உணரும்? மா அமிலத்து மின் ஹைரின், அந்த ஆத்மா செய்த நல்லவைகளை. அமிலத்துன்னு பெண்பால் வர்றது காரணம் என்னென்னு கேட்டால், நஃப்ஸுங்கிறது அரபியில் பெண்பால். ஒவ்வொரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்குமேனால் மா அமிலன்னு வந்திருக்கணும். குல்லு நஃப்ஸின் வந்ததுனால அந்த நஃப்ஸுங்கிறது அரபியில் என்ன செய்வாங்கன்னா அது பெண்பாலை தான் யூஸ் பண்ணுவாங்க. நஃப்ஸு என்றால் அமிலத்து தான். அப்போ குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு நஃப்ஸும் வந்து உணர்ந்து கொள்வார்கள், கண்டு கொள்வார்கள். மா அமிலத்து மின் ஹைரின், அந்த ஆத்மா செய்த நன்மையை. மா அமிலத்து மின் ஹைரின், எந்த ஒரு ஹைர், சின்ன நன்மையை கூட குறிக்கிறதுக்கு மின் போடுவாங்க. மா அமிலத்து மின் ஹைரின், அந்த ஆத்மா செய்த எந்த ஒரு நன்மையையும் ஒன்று விடாமல் உணர்ந்து கொள்வார்கள், காணுவார்கள். முகுலரன், கண் முன்னே காண்பார்கள். அவங்க செஞ்ச ஒவ்வொரு, அவங்க தொழுகை நோன்பு எல்லாம் மறுமை நாள் கண் முன்னாடி நிற்க முடியாது. இவங்க என்னவெல்லாம் செஞ்சாங்களோ ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் கண்ணுக்கு முன்னாடி காண்பார்கள். அதெல்லாம் காண்பதற்குரிய பொருள் கிடையாது. தொழுதல்ங்கிற ஒரு நன்மையை கண்ணால் பார்க்கவும் முடியும், நோம்புங்கிற ஒரு நன்மையை கண்ணால் பார்க்கவும் முடியும், பார்க்க முடியாது. அதுவும் நம்ம செயல் முடிஞ்சு போய்விட்டது. ஆனால் மறுமையில் என்ன செய்வான்னு கேட்டால், அல்லாஹ் வந்து நம்ம செஞ்ச ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வடிவத்தை கொடுத்து முன்னாடி நிப்பாட்டுவான். கண்ணு முன்னாடி காணலாம். இதாக இருக்குது, நம்ம தொழுகை தொழுதுருக்கோம், நோன்பு இதாக இருக்குது, ஜக்காத்துன்னு ஒரு அப்படியே ஒரு பெரிய ஒரு லட்சக்கணக்கான நன்மைகளை ஒரு உருவகமாக எல்லாம் நமக்கு காட்டுவான். அப்போ தானே கண்ணை கொண்டு தானே மதிப்பீடு பண்ணுவோம் நம்ம. அதுக்காக வேண்டி அந்த மாதிரி நடக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான். யௌம, ஒரு நாளை சிந்தித்து பாருங்கள். தஜிது குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆத்மாவும் காணக்கூடிய நாள்.
வச்சதுன்னா உணர்ந்தான், கண்டான், காணக்கூடிய நாள். எதை காண்பார்கள்? மா அமிலத்து மின் ஹைரின், அந்த ஆத்மாக்கள் செய்த எந்த ஒரு நன்மையையும் காண்பார்கள். முகுலரன், ஆஜருங்கிறாங்கல்ல, ஹல்லரை என்றால் ஆஜராகிறது, முன்னால் நிறுத்தப்படுவது. முகுலரன், முன்னால் நிறுத்தப்படும் நிலையிலே வந்து காண்பார்கள். அவங்க செஞ்ச அம்பூட்டு நன்மையுமே கண்ணுக்கு முன்னாடி நிற்கும், காட்சி தரும். அவங்களுடைய குர்ஆன் ஓதுதலாக இருக்கட்டும், தஸ்பீ செஞ்சதாக இருக்கட்டும், தான தர்மம் செஞ்சதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு வடிவம் கொடுத்து இதான் நீ செஞ்சது பாரு, நீ செஞ்ச நன்மைகள்லாம் பாருன்னு சொல்லி ஒவ்வொரு ஆத்மாவும் உணரக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி நன்மை மட்டுமா உணர்வான். ஒமா அமிலத்து மின் சூயின், ஒவ்வொரு ஆத்மாவும் மின் சூயின், சூன கெட்டது, மின் சூயின், எந்த ஒரு கெட்டதையும், அந்த ஆத்மாக்கள் செய்த எந்த ஒரு கெட்டதையும் ஒன்று காண்பார்கள். அப்போ மறுமை நாளில் நம்ம செஞ்ச நல்லதெல்லாம் அப்படின்னு நிற்கும், இங்கிட்டு பார்த்தா கெட்டது பூரா நிற்கும். நம்ம என்ன கெட்டது செஞ்சோமோ அதெல்லாம் ஒரு பக்கத்தில் என்ன செய்யும், ஒரு காட்சி மாதிரி தெரியும். அப்போ இது இன்னொரு காரணத்தை செஞ்சிருவோம். அதாவது யௌம தஜிது குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆத்மாவும் காண்பார்கள். மா அமிலத்து, அந்த ஆத்மா செய்ததை, மா அமிலத்துனா அல்லது அமிலத், அந்த ஆத்மா செய்ததை காண்பார்கள். மின் ஹைரின், எந்த ஒரு நன்மை, மின் ஹைர்னா ஹைர்னா நன்மை, மின் போட்டாங்கன்னா எந்த ஒரு சிறு நன்மையை காட்டுவதற்கு மின் போடுவாங்க. மா அமிலத் மின் ஹைரின், அந்த ஆத்மாக்கள் செய்த சிறு நன்மைகளையும் காண்பார்கள். முகுலரன், ஆஜர்படுத்தப்பட்ட நிலையிலே, அதாவது கண் முன்னேன்னு அர்த்தம். ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில்ங்கிறதுக்கு நேரடி அர்த்தம். அதுக்கு கருத்து அர்த்தம் என்னன்னு கேட்டால் கண் முன்னே காண்பார்கள். அப்போ செஞ்ச அமல் பூரா உருவகமாக கண் முன்னாடி நிற்கும். அதை மட்டுமா காண்பார்கள்? ஓமா, இன்னொன்றையும் காண்பார்கள். அமிலத்து மின் சூயின், அந்த ஆத்மாக்கள் செய்த எந்த ஒரு தீமையையும் எந்த ஒரு கெட்டதையும் காண்பார்கள். நல்லதையும் காண்பார்கள், கெட்டதையும் காண்பார்கள்னு வந்துச்சா இதனுடைய தொடர்ச்சியை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு உள்ளதை பார்க்கலாம்.